இந்த பையன் ஸ்கூல்ல கொடுக்குற சாப்பாடை வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடி வரான். அதுக்கப்புறம் பசியில இருக்க அவங்க தம்பிக்கு சாப்பாடை கொடுக்குறான். எப்படியா ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பையனோட குதிரை குட்டி போடுது. அந்த குதிரை குட்டியை பார்த்து அந்த பையனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறமா அந்த குதிரையை குளிப்பாட்டி ரொம்ப சந்தோஷமா அந்த குதிரையை பாத்துக்கிறான். இப்படி இவனும் பெரியவனா வளர்ந்துடுறான். அதுக்கப்புறமா அந்த குதிரை மேல சாக்கு மூட்டைக்கிற மலையில இருந்து ஏத்தி இறக்கி அந்த மூட்டைக்கில கொடுத்து அதுல வர வருமானத்துல வாழ்ந்து ஒதுக்குறா. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பையனோட அம்மா இவனை பொண்ணு பாக்குறதுக்காக பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப பொண்ணு அந்த பையனை பார்க்க வரும்போது அந்த பொண்ணை பார்த்த இந்த பையன் இந்த பொண்ணு அழகா இருக்கனால எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலான்னு சொல்லிட்டு வெளியில வந்து அவனோட குதிரை கிட்ட சொல்றான், அந்த பொண்ணு அழகா இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணா அவளோட வாழ்க்கை தான் நாசமா போகும்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்டுக்கு அந்த பொண்ணு எனக்கு சிகப்பா இருக்க பையன் வேணா, நல்ல மனசு இருக்க உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது இதை கேட்ட இவனு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்காக இன்னும் நாளா உழைக்கணும்னு சொல்லிட்டு மூட்டைக்குள்ள தூக்கிட்டு ஓய்வு எடுக்கிறதுக்காக மரத்துக்கரையில படுத்திருக்கும் போது அந்த குதிரை வந்து அங்க இருந்து போயிடுது. அதுக்கப்புறம் குதிரை காணாம போயிருக்குன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறான். அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா குதிரை இருக்கனால தான் உங்களுக்கு ஒரு தொழில் இருக்குன்னு சொல்லி என் பொண்ணை தரேன்னு